அவனுங்களை நம்ம ஓட ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பில்லில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மாசான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண உங்ககிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ண உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோகும். நீங்கள் ப்ராஜெக்டை இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபார்ம் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா அதை வந்து பண்ணிக்க டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஆட்மோஷனில் ஃபஸ்ட்டு இன்புட் பண்ணி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு கீழே இருக்க அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டெஸ்ட் இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு மேலே ஃபாண்ட் இருக்கா அதை வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வேவ் அண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் அந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு கீழே வந்து பண்ணி ஃபோன் இருக்கும் அதை வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து பண்ணாக்க மேலே லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கா அதை கிளிக் பண்ண சைடில் வந்து பண்ண டவுன்லோட் மொபைல் ஷோ ஆகும். அதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கும். இப்போ என்னுடைய ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கும் ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறோம். ஒரே ஃபாண்ட் தான், ஜஸ்ட் அதை வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆட்மோஷனில் இன்புட் வரும். நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு உங்கள் ஆட்மோஷனை வந்து பண்ணிங்க க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ணுங்களா. ஸோ அதே ப்ராஜெக்டை வந்து பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணாக்கும். ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஸோ அப்படி உங்களுக்கு ஆட் ஆகலைனாக்கா அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கீழே டெஸ்ட் இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் கொடுக்கலாம். இல்லை வந்து பண்ணாக்க ஸ்மாலாக இருக்கிறது வந்து பண்ண கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண இந்த லிரிக்ஸுக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே மூட்ஸ் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்ட்டு அங்கே ஒரு கீஃபேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ண கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்க ஒரு கீஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க லைட்டாக வந்து பண்ணிங்க ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ இந்த 2 கீஃபேம் சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. இப்போ எஃபெக்ட் இருக்க கீழே அதையும் கிளிக் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போய்க்குங்க. இதில் ப்ரெல்ல இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணி இதில் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு செகண்டை வந்து பண்ணாக்க ஜூம் ப்ரெல்னு எஃபெக்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஸ்டிதி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கும். கீழே வந்து பண்ண ஸ்ட்ரென்த் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட்டு சென்டர் ஒரு கிஃபம் ஆட் பண்ணுங்களா. ஸோ அதுக்கு நேராக வந்து ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பண்ணாக்க ஃபுல்லாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் போயிட்டு இது வந்து பண்ணிங்க 0 வச்சுட்டுங்க. இப்போ அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து பண்ண டெஸ்ட்டோட கலர் வந்து பண்ணாக்க நான் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு அதுக்கு அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு சைடில் கலர்ஃபுல் இருக்கா அது வந்து பண்ணிங்க கிளிக் பண்ண சைடில் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் பண்ணாக்க ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து பண்ணாக்க பிளாக் வந்துட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட் அடுத்த டெஸ்ட்டுக்கு நான் வந்து பண்ணாக்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸ் இருக்கா அது கிளிக் போயிட்டு இதில் காப்பிலே பாருங்கள் அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் ஸ்டைல் கேர்மா இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அதே பாக்ஸும் கொடுத்து இப்போ டேட்டா நீங்கள் பிஎஸ் ஸ்டைல் கொடுனாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். இதே சேம் மெத்தட் அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்க ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டேட்டா பிக்கு போய்க்கலாமா. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணாக்க பிக்கு ஆட் பண்ண பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். ஸோ எப்படின்னு பார்த்துலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தருவிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதுங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் இங்கே செக் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்து பண்ணாக்க க்ரீன் கலர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக் எது வரைக்கும் கெஸ்ட் பண்ணினாக்க கீழே வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் 3 கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ அது எது வரையும் இருக்கோ அது வரைக்கும் வந்து பண்ண இந்த பிக்கை நீங்கள் ஸ்டெயின் பண்ணிக்கிட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருக்க மார்க்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி கட் பண்ணிக்கோம். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும் அது வந்து பண்ணாக்க கட் ஆயிரும். இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு பிக்கு கீழே வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் இருக்கா ஜஸ்ட் அந்த க்ரீன் கலர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பில் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து இப்போ பேஸ்டல் கேமாக இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கெட் ஆஃப் பண்ணிக்கோங்க.
ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கான் ஆஃப் இருக்கான்னு பாருங்கள். ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இப்படி ஆஃப் இல்லைன்னா ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணாக்க ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும். உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த பிளேஸ் வேணுமோ அந்த பிளேஸ் வந்து பண்ணிக்க வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணாக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அது கீழ் போய்ட்டு உங்களுடைய பிக்கோட சைஸ் வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணணும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணுறது மட்டும் உங்கள் விரலால் வந்து நீங்கள் மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த பிளேஸ் வேணுமோ அந்த பிளேஸ் வந்து பண்ணிக்க இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்சா நெக்ஸ்ட் செகண்ட் பிக் வந்துக்கும். ஸோ அது கீழே ஒரு இன்னொரு க்ரீன் கலர் இருக்குது அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. அதே பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் ஸ்டைல் கலர் மாதிரி இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணாக்க ஜஸ்ட் வந்து பண்ணாக்க வேறு பிளேஸில் இது ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான் ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணுறதுனாக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் கீழ் போய்ட்டு உங்களுடைய பிக்கோட சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணுறேன் இங்கே ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறது மட்டும் உங்கள் விரலால் வந்து நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு தேர்டுக்கு நம்ம வந்து பண்ணாக்க காப்பி பண்ணிவிட்டு நம்முடைய பிக்கில் வந்து பண்ணாக்க நம்ம பேஸ்ட் பண்ணிவிடலாம். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா கீழே மோட்ஸில் போயிட்டு என்ன பண்ண அதே சேம் மெத்தடில் வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டோம். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த 3 க்ரீன் கலர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே டெலிட் ஆப்ஷனுக்காக கொடுத்து வந்து நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்கி இது ஆட் ஆகிடுச்சு. இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டெஸ்ட் எடுப்பாருங்க. ஸோ அதுக்கு கீழே 1 பண்ணால் வர மாதிரி வந்து பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்து ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்கி இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு 3 குரூப் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுன்னு பார்த்துடலாமா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு குரூப் ஒன்று இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே குரூப் இருக்கா அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கூட்டு மீடியா கூட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எஸ்டைன் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் ரிசெஷன் வேப் இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க செல்லில் டெல்ஸ் ஃபீட் இருக்கும் அது நீங்கள் செல்லில் போய்ட்டு செட்டிங் கிளிக் போய்ட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல்லில் போய்ட்டு செல்லில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்கும் உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சென்டராக இருந்து வர மாதிரி இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்லில் போய்ட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பில் இருக்க அது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா அந்த ஃபஸ்ட் குரூப்பில் வந்து பண்ணாக்க இது ஆடாயிரும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு கீழே குரூப் 2 இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. எடு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தனாக்கா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க செகண்ட் ஆட் ஆயிரும். இதே சேம் மெத்தில் வந்து பண்ணாக்க தேர்டுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அது உங்களுக்கு கரெக்டாக ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பிளாங்காக இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்தலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாத்துங்க குரூப்புக்கு எண்டில் ஒரு புக் மாதிரி இருக்கா அந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கூட்டு மீடியா கூட்டு நம்ம ரெடி பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிக் வந்து பண்ணாக்க லாஸ்ட் எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்டெயின் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முன்ன நம்ம அந்த டெல்ஸ் ஃபிட் ஆட் பண்ண பாருங்கள் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த எஃபெக்ட் இந்த இடத்துல எங்கேங்க ஷூ ஆகும் அது வந்து நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் மிரர் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஃபுல் காம்ப்ரஸர் கொடுத்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் டாப் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அதான். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி அந்த லுக் நம்ம கொண்டு வந்துடலாமா. ஸோ இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்கனாக்க அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்முடைய பேஜில் வந்து பண்ணாக்க இதே ப்ரிஷர்ட்டு கீழே வந்து பண்ணாக்க 3D கேமரான்னு வந்து பண்ணாக்க ஒரு ப்ரிஷர்ட் தனியாக கொடுத்துருவோம். பட் அதில் வந்து பண்ணாக்க டைமிங் ஓடும். ஸோ அந்த டைம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண டவுன்லோட்ஸ் ஆகும். அதை கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆட் பஸ்ஸில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்து பண்ண நான் எஸ்எம்எல் ஃபைல் கொடுத்துருக்க மாட்டேன் ப்ரிஷர்ட்டு தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ப்ரிஷர்ட்டு இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணினாக்க இந்த பாக்ஸும் கொடுத்து சைட் ஆலில் இருக்க அதை வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து காப்பி 3 லேயர்ஸ் இருக்க அதை வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே பேக் போயிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து PS3 இருக்க அது கிளிக் பண்ணாலே போதும் அது வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இந்த ஆப்ஷனுக்கு அது கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கனாலே மட்டும் போதும். இப்போ நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி அது வந்து பண்ணாக்க உங்களுக்கு சூப்பராக வந்து பண்ணாக்க ஆட் ஆயிடும். இப்போ நீங்கள் புல்ல பார்த்து உங்களுக்கு கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமரா ஆப்ஷன் ஆனில் இருக்கா நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னா பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. சுனிஷ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.